गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஜூலை மாதம் 2ஆம் தேதி, இன்றைய கிழமை புதன்கிழமை, ஆனி மாதம் 18ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 5:46 மணிக்கு உதயமாகின்றது. இன்றைய திதி காலையில் 11:59 மணி வரை சப்தமி திதி, அதற்கு பின்பாக அஷ்டமி திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் காலை 11:07 மணி வரை உத்திரம் நட்சத்திரம், அதற்கு பின்பாக ஹஸ்தம் நட்சத்திரம் இருக்கின்றது. காலையில் 11:07 மணி வரை அமிர்த யோகமும், அதற்கு பின்பாக மரண யோகமும் இன்றைய தினத்தில் உள்ளது. இன்றைய நல்ல நேரம் காலையில் 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்ட நேரம் காலையில் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் காலை 11:07 மணி வரை அவிட்டம் நட்சத்திரம், அதற்கு பின்பாக சதயம் நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு பகவான் மற்றும் சூரியன் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள். கடகத்தில் புத பகவான், சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் கேது ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள். கன்னியில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் ஆகியோர் உள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் வரவுக்கு மேலே செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், மாமனார், வேலையாட்கள் இவங்க வழியில் செலவினங்களோ, கருத்து மோதல் பிரச்சனைகளோ இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. வேலை குறித்த முயற்சிகள்ல அதிக நாட்டங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. பணியிடங்கள்ல உங்களுக்கு திறமைகளால நற்பெயர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் சொத்து சார்ந்த விஷயங்கள், வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள், இதன் வழியில் செலவுகளோ வழக்கு சார்ந்த பிரச்சனைகளையோ சந்திக்க வேண்டிய சூழல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய அம்மா, உறவு முறைகள், அண்டை அயலார்கள் இவங்க வழியில் பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் வழியில் சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. பண்ணை சம்பந்தமான வேலைகள், விவசாயம் சார்ந்த வேலைகள், இந்த மாதிரியான வேலைகளில் நல்ல ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உடல்நல ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. விடுபட்டு போன விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் திரும்பவும் எடுத்து செய்யுங்க, அது நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகள், செலவுகள் சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம். பொருட்கள் சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. வேலை குறித்த முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார்.
இன்றைய தினத்தில் வீட்டில் குழந்தை பேரு சம்பந்தமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. மனதளவில் நல்ல விஷயங்கள் குறித்த சிந்தனைகள், உயர்வான நோக்கங்கள் குறித்த சிந்தனைகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் கொண்டிருக்கக்கூடிய நபர்களாகவும் இன்றைய தினத்தில் நீங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பூஜை, பிரார்த்தனை உள்ளிட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். உங்களுடைய மூத்த பிள்ளைகள், தந்தை வழி உறவுகள், மாமன்மார் உறவுகள், மனம் விரும்பிய நண்பர்கள், மனம் விரும்பிய நபர்கள், இவங்க எல்லாருக்கும் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த எண்ண ஓட்டங்கள், முயற்சிகள் இதிலும் அதிக ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த வரவுகள், நல்ல செய்திகள் இதையெல்லாம் பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியம். இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. மிருக சீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. பயண ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் வீடு வாங்கக்கூடிய எண்ணங்கள், வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள், இதன் ரீதியிலான ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. புதிதாக மனைகள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். வீட்டில் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள், சுப காரியங்கள் சம்பந்தமான விஷயங்களுக்கான காரியங்களில் ஈடுபடக்கூடிய சூழல்கள் இதிலெல்லாம் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். உயர் ரக பண்ணை சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பெரியோர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் இதையெல்லாம் எடுத்து செய்வதற்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் ரீதியிலான விஷயங்கள், நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து செய்யுங்க. இதில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அரக்கு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் திருமால் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். இன்றைய தினத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் காலை நேரம் வரைக்கும் உங்களுடைய உடைமைகள், பொருட்கள் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. சகோதர சகோதரிகள் வழியில், மாமன்னார், வேலையாட்கள் இவங்க வழியில் சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. புதிதான காரியங்கள் குறித்த முயற்சிகளையும் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் குறித்த எண்ண ஓட்டங்கள் இருக்கும். பயண ரீதியிலான விஷயங்கள் குறித்த நாட்டங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. இசை சம்பந்தப்பட்ட கலைகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது.
புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம். அவசரப்பட்டு செயல்படுவதை முடிந்தளவு தவிர்க்க வேண்டிய கட்டாயங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சாதகமான தினமாக இருக்கின்றது. எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. அதில் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்னால உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் லாபமடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படும் பொழுது நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் வரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. பணவரவு, பொருள் வரவு உள்ளிட்ட வரவுகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் உள்ளது. உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் உள்ளது. தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல காலை நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது லாபமான விஷயங்கள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. மூத்த சகோதரர் இருக்கிறார்னா அவர் வழியிலிருந்து ஏதேனும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது. மதிய நேரத்திலிருந்து அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ரகசியமான விஷயங்கள், மறைமுகமான விஷயங்கள், இதன் வழியிலிருந்து லாப நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எல்லாம் எடுத்து செய்யுங்க. இன்றைய தினத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. விடையிலேயே நின்று போன விஷயங்கள் இருந்தால் அது குறித்த முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் அந்த காலை நேரம் வரைக்கும் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளில் கவனங்கள் அவசியமானதாக இருக்கின்றது. மற்றபடி இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகளால மன மகிழ்ச்சி தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. எதிர்பார்த்த வரவுகளால் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா காலை நேரம் வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், இதிலெல்லாம் உங்களுடைய ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். புதிதாக இந்த முயற்சிகளை செய்வோமா அப்படிங்கிற மாதிரியான எண்ண ஓட்டங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. தொழில் சார்ந்த நட்பு வட்டாரங்கள் வழியிலிருந்தும் உங்களுடைய மாமியார் வழியிலிருந்தும் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே இன்றைய தினத்தில் காலை நேரம் வரைக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. காலை நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது உல்லாசமான சிந்தனைகள் அதிகமானதாக இருக்கும். மனதளவுல அப்படின்னு பார்க்கும் பொழுது சந்தோஷமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. சங்கம் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மூத்த சகோதரர் வழியில் இருந்தெல்லாம் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மதிய நேரத்திலிருந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது.
உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகளால நன்மையை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல நிதானங்கள் அவசியம். மனதளவில் சின்ன சின்ன ஒரு சந்தோஷம் இல்லாத சூழல்கள் இருக்கலாம், குழப்ப நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. இதில் மட்டும் கவன நிலைகள் அவசியம். அதிக ஆசைகள்னால ஒரு சிலருக்கு இழப்புகள் ஏற்படலாம். இதிலும் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. எண்ணெய் தேய்த்து குளித்தல், நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அரக்கு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் விரய செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய உடல்நிலை சார்ந்த பகுதிகளில் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. காலை நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது தந்தை வழி உறவுகள், அந்நிய நபர்கள், இவங்க வழியிலிருந்து செலவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள், வெளிநாடு சொத்துகள் இருக்குதுன்னா அதையெல்லாம் விற்கக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள், இதிலும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கும். வெளிநாட்டு பயணம் போகக்கூடிய வாய்ப்புகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மதிய நேரத்திலிருந்துன்னு பார்க்கும் பொழுது தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட துறை ரீதியிலான விஷயங்கள் வழியில் செலவினங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு மறைமுகமான விஷயங்கள், ரகசியமான விஷயங்கள், இதிலெல்லாம் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு தான தர்மம் செய்யக்கூடிய விஷயங்கள் வழியில ஈடுபாடுகள் இருக்கும். உதவி புரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது குறித்த முயற்சிகளை எல்லாம் எடுத்து செய்வதற்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளையும் எடுத்து செய்யுங்க. அதிலையும் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. பணம் செலவு செய்யக்கூடிய விஷயங்கள்ல கவன நிலைகளும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் காலை நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது லாபகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. ஆனால் சின்ன சின்ன இடையூறுகளை தாண்டி அது நடக்க வேண்டிய சூழல்கள் இருக்கும். அதனால கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உல்லாசமான சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. விரும்பிய பயணங்கள் எல்லாம் போகிறீங்கன்னா கொஞ்சம் கவன நிலைகளோடு செல்ல வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் காலை நேரம் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. மூத்த சகோதரரோடு சின்ன சின்ன தொந்தரவுகள், ஏதாவது கருத்து மோதல் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. இதிலும் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. சங்கம் சம்பந்தப்பட்ட பணிகளில் இருக்கிறீங்கன்னா காலை நேரம் வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்சூரன்ஸ், பென்ஷன் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்து, உயிர் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் காலை நேரம் வரைக்கும் லாப நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது.
காலை நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது தந்தை வழியிலிருந்து உறவு முறைகள் வழியிலிருந்தெல்லாம் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள் இருக்குதுன்னா அதன் வழியிலிருந்தும் லாப நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. விரும்பிய வெளிநாடு பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் கைகூடக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும், புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய கட்டாயங்கள் இன்றைய தினத்தில் உள்ளது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது. எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்னால பிறர் நன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய அளவு கடந்த எதிர்பார்ப்புகளை சற்று குறைத்து கொள்ள வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும். வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. காலை நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது தொழில் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், இதில் எல்லாம் உங்களுடைய மனைவி வழியில், நண்பர்கள் வழியில், உங்களுடைய இரண்டாவது பிள்ளைகள் வழியில், இவங்க வழியில் இருந்தெல்லாம் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. பல்வேறு முன்னேற்றங்களை தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடங்களில் ரொம்பவும் கம்பீரமான நபர்களாக இருக்கிறதுக்கான சூழல்கள் மிகுதியாக இருக்கின்றது. ஆளுமை திறன் மிக்க நபர்களாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. மதிய நேரத்திலிருந்து அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பணி சம்பந்தமான விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள் வழியில் எதிர்பார்த்த லாப நிலைகள் இருக்கும். ஆனாலும் சின்ன சின்ன இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. தொழில் சார்ந்த இடங்களில் பேச்சுவார்த்தைகளில் கவன நிலைகள் அவசியம். பொருட்கள் சார்ந்த விஷயங்களில் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். ஏற்கனவே செய்த முயற்சிகளையும் திரும்ப எடுத்து செய்யுங்க. அதுல வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக உள்ளது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல சின்ன சின்ன கவன நிலைகளோடு செயல்படும் பொழுது பணியிடங்கள், தொழில் சார்ந்த இடங்கள்ல நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் மிகுதியானதாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பணியிடங்கள்ல அந்த காலை நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வங்கி சார்ந்த பேச்சுவார்த்தைகள், தொழில் சார்ந்த விஷயங்கள் குறித்து பேசுனீங்கன்னா நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில் சார்ந்த விஷயங்கள் குறித்து வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுக்கு சூழல்கள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொண்டு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகளில் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது. உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி சம்பந்தமான விஷயங்கள் வழியில சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே காலை தினம் வரைக்கும் இருக்கிறதுக்கான சூழல்கள் இருக்கின்றது. தந்தை கிட்ட சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எடுக்கிறீங்கன்னா அதுல மட்டும் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியம். சொத்து சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எடுக்கும் பொழுது கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. பணியிடங்கள்லையும் கொஞ்சம் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது.
இருக்கின்றது. இன்றைய தினத்தில் மதிய நேரத்திலிருந்து அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது திருமணம் சம்பந்தமான விஷயங்கள், வெளிநாடு குறித்த முயற்சிகள், பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் இதையெல்லாம் குறித்து உங்களுடைய தந்தை கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. நல்ல முன்னேற்றங்கள் நடக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகளும் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழல்களும் இதிலெல்லாம் இன்றைய தினத்தில் அதிக ஈடுபாடுகள் இருக்கும். நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியம். இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயண ரீதியிலான விஷயங்கள், நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் இதிலெல்லாம் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். மதிய நேரம் வரைக்கும் கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது. அதற்கு பின்பாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் கருப்பசாமி வழிபாடு. கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் எல்லா விஷயங்கள்லையும் நிதானங்கள் அவசியம். புதிதான காரியங்கள் குறித்த முயற்சிகளில் முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது. காலை நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் மிகுந்த கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய மூத்த பிள்ளைகள் வழியிலிருந்து இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய அரசியல் பதவி சார்ந்த விஷயங்கள், கலைத்துறை சம்பந்தமான துறைகளில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய துறை சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. மதிய நேரத்தில் இருந்துன்னு பார்க்கும் பொழுது பணி சார்ந்த இடங்களில் கவன நிலைகள் அவசியம். எதிரிகள் வழியிலிருந்து இடையூறுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அதில் கூடுதல் கவன நிலைகள் அவசியம். பொருட்கள் தரதாக இருந்தாலும் வாங்குறதாக இருந்தாலும், கடனாக வாங்குறீங்க கொடுக்குறீங்க, இந்த மாதிரியான விஷயங்களை மதியத்துக்கு அப்புறமா தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் அதிகமானதாக இருக்கின்றது. எந்த ஒரு பொருள் சார்ந்த விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள், பேச்சுவார்த்தைகள் இதில் எல்லாத்துலேயுமே கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா காரியங்கள்லையும் கவன நிலைகளோடு செயல்படுத்த வேண்டிய கட்டாயங்கள் அதிகமானதாக இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. பயணங்கள் போகிறீங்கன்னா கவன நிலைகளோடு செல்ல வேண்டிய அவசியங்கள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை அறவே தவிர்க்கலாம். அதன் வழியிலிருந்து இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உறவு முறையில் வரன் பார்க்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாடு பயணம் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள், பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதிலெல்லாம் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய மனைவி, நண்பர்கள், பிள்ளைகள், பார்ட்னர் இந்த மாதிரியான உறவு முறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. வங்கி சம்பந்தமான விஷயங்கள் வழியில பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது.